மாதுளப்பழ ஜூஸ் போடலாமா? ஃபஸ்ட்டு மாதுளப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண பழத்தை இதுக்குள்ளே இருக்கிற பழங்களை தோல் சேர்க்காமல் நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள். ஏன்னா அந்த தோல் சேர்க்கறதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால பழத்தை மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதை பாருங்கள், இது ஃபுல்லாக எடுத்துட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த பழத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நான் ஜாரில் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நான் போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், அரைச்ச மாதுளப்பழ ஜூஸு. இப்போ இது கூட நம்ம 1 டம்ளர் பால் சேர்த்துக்க போகிறோம். ஒரு டம்ளர் பால் சேர்த்தாச்சு. இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1.5 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதும். இப்போ இதையும் ஒரு தடவை மிக்சியில் அடிச்சுட்டு வர போகிறோம். அப்போ தான் அந்த பால், சர்க்கரை, ஜூஸ் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு அதில் இந்த ஜூஸை ஊற்றி நான் சக்கையும் அந்த ஜூஸையும் தனித்தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஜூஸ் எல்லாம் தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வடிகட்டின ஜூஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தீங்களா, வடிகட்டியாச்சு. இதை நான் ஒரு கண்ணாடி டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, நம்மளோட மாதுளப்பழ ஜூஸ் ரெடி. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.